நீ எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் ஃபேட் கெயின் ஆகாத பாடி வேணுமா? அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் ஆக்டிவிட்டி இருக்குது. அதை மட்டும் உங்கள் லைஃப்பில் சேர்த்துக்கணும். ஹாய்ங்க, நான் 97 கேஜி பாடி வெயிட்டில் இருக்கேன். இதில் கிட்டத்தட்ட 47லேருந்து 48 கேஜி மசில் மட்டும் ப்ரிசர்வ் பண்ணுறேன். இது 50%க்கும் மேலே என்னோட பாடி வெயிட்டில். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நான் 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டா கூட என்னோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸை தாண்டாது. இதனால எனக்கு ஃபேட் கெயினும் ஆகாது. இந்த மசில் மாஸ் எனக்கு பிறந்ததுலேருந்து இல்லைங்க, நான் ஒரு ஆக்டிவிட்டியை டெய்லி செஞ்சதுனால இருந்துச்சு. அதுதான் ஜிம். தொடர்ந்து 6 வருஷமாக ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 3 வருஷம் நான் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஆனால் கடைசி 3 வருஷமாக எனக்கு தெரிஞ்சதில் நான் நிறைய நாள் ஜிம்முக்கு போயிருக்கேன். இதனால தான் எனக்கு மசில் மாஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மசில் மாஸ் சேர்த்துறதுக்கு உங்களை நான் ஜிம்முக்கு மட்டும் போக சொல்லலைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை சேர்த்துக்குங்க. அந்த ஆக்டிவிட்டி உங்கள் மசிலை மோர் என்கேஜ் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு கார்டியோ மட்டும் பண்ணுவேன், வாக்கிங் மட்டும் போவேன், அதுலேயே என் வெயிட்டை குறைப்பேன் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மசில் மாஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரிய வைங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு நேம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஹார்ட்.